யாக்கோபின் புஸ்தகம் 5:22 மீண்டும் வாசிக்கலாம். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் கண்டு நகைக்கணும். நம்ம எல்லாரும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலையும் நம்ம பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட நகைக்கிற ஒரு ஜாதியாய் மாறினா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும். வலது கை மட்டும் மேல உயர்த்துவீங்கன்னா உங்களை பார்த்து சொல்ல போறேன், உங்க சம்பள நாள் வருது. போனஸ், இன்கிரிமெண்ட், நான் சொல்றது கம்பெனியை சொல்ல, பரலோகம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வச்சு நீ பட்ட பாடுகள், நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே சம்பள நாளா கர்த்தர் மாதத்தின் 31 நாளில் ஒரு நாள்ல கர்த்தர் உங்களை அசாதாரணமான உயரங்களில் அப்படிப்பட்ட நாள் நான் சந்திப்பேன்ற எதிர்பார்ப்புள்ளவங்க யாரா இருந்தா கையை தட்டி பலத்த 2 ஆமேன்னு சொல்லிடுங்க. Your payday is coming. Your payday is coming. Your payday is coming. உங்க சம்பள நாள் வருகிறது. ஆமென். பக்கத்துல சம்பளம் வருதுன்னு சொல்லு. கூலிக்கு வேலை செஞ்சவனுக்கு வேலைக்காரன் கூலிக்கு பாத்திருவான். ஆனா நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 இப்படி வாசிக்கிறோம். ஜேம்ஸ் chapter 1. My brethren, என் சகோதரரே, count it all joy. Amen. Count it all joy when you fall into various trials. பல்வேறு உபத்திரவங்களில் நீங்கள் விழும்போது நீங்கள் அதை என்ன வேண்டுமா? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை என்ன சந்தோஷங்க எங்க விசுவாசிங்களே, உங்களுக்கு உபத்திரம் வரும்போது நீங்கள் எல்லாரும் நல்லா அழ வேண்டும்னு சொல்லிச்சா பைபிள்? நீங்க உட்கார்ந்து எல்லாரும் முறைக்கணும்னு சொல்லிச்சா? முறுமுறுக்கணும்னு சொல்லிச்சா? என்ன சொல்லிச்சு? நீங்கள் என்ன சந்தோஷம் இருங்க, எனக்கு கேட்கலங்க, நல்லா கேட்கிற மாதிரி. என்ன சந்தோஷமா? எப்போ? பொறுமையானது உபத்திரம் வரும்போது நீங்கள் எப்படி என்ன வேண்டுமாம்? இருங்க சொல்லுங்களேங்க, சும்மா உட்காந்து இதே விசுவாசி காலமெல்லாம் உட்காந்து சோஸ்திரா எப்படி என்ன மிகுந்தனாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல எனக்கு தெரியும். இங்கிலீஷ் பைபிள் எப்படின்னா, count it all joy when you fall into various trials. Amen. Count it all joy. ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, count it maximum joy. எவ்வளவு ஜாய்? அப்படி சிரிக்கிற விசுவாசி இருந்தா நம்ம எங்கேயோ போயிருப்போம்ல. நம்ம count it maximum joy when you fall into various trials. அடுத்த வசனம், knowing that the testing of your faith, ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது produces patience. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குமாம்? பொறுமையை உருவாக்கும். அடுத்த வசனம், produces patience, but let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. உபத்திரம் வரும்போது உங்க உபத்திரம் உங்களுக்கு என்ன உருவாக்கும்? பொறுமை உருவாக்கும். அந்த பொறுமையை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா பொறுமை தன் பரிபூர்ணமான வேலையை செஞ்சு முடிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவராக இருப்பீர்கள். பக்கத்துல சொல்ல, பொறுமையா இரு. அதான் முடியல. I cannot be patient. அவசரம். சங்கீதக்காரன் சொன்னான், மனக்கலக்கத்துல நான் எல்லாரையும் பொய்யன் என்று சொன்னேன். உமக்கு கொஞ்சம் கலங்கிட்டா போதுமே மொத்த பேருக்கும் மஞ்ச காமலம் வந்துடும். எல்லாரையும் அந்த பார்வையில பாக்குறது. ஒன்றை இந்த பரிசுத்தவான்கள் சபைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கவனமா கேட்பீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அன்பார்ந்தவர்களே அப்படின்னு சொல்றான் பாரு. இவன் பரலோகம் வரும்போது இவன் ரொம்ப ஷாக் ஆயிரும். நல்லா ஒரு ஆமீன் தானே கேட்கறாங்க. இந்த ரொம்ப நடிக்கிறாங்க பாருங்க பரிசுத்தம், இவனுங்க வந்துருவானுங்க பரலோகத்துக்கு. ஏன்னா அவனும் பாவம் ரத்தத்தால் மீட்கப்பட்டான். அவன் பரலோகம் வந்துருவான், அப்படியே ஜீப்பாலாம் போட்டு கவுந்து உயிந்து வந்துருவான் மேல. ஆனா அங்க வரும்போது முந்தினோர் பலர் அங்க யார் இருப்பானா? பண்டாரம், பாவி, கொலை பண்ணவெல்லாம் உட்காந்து இருப்பான். இவன் எவனெல்லாம் பார்த்து வெளியே நின்று என் புல்பிட்ட தொடான்னு சொன்னா அவன் தான் இயேசு பக்கத்துல உட்காந்து இருப்பான். இவரு அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இங்க ஹார்ட் அட்டாக் வராது, அவருக்கு அங்க வந்துடும். ஏன்னா அங்க அவர் பார்க்க போற சிலர்லாம் இவருக்கு இயேசுனுடைய அன்பு, டீப் 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 லவ் ஆஃப் ஜீசஸ். ஓகே, ஆகையால் உபத்திரவங்கள் வரும்போது நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும். ஏன்னா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு சம்பள நாளை கர்த்தர் தரப்போகிறார். My payday is coming. எனக்கென்று கர்த்தர். எபிரேயர் 10:35, cast not away therefore your confidence. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, because it has great recompense of reward. Amen. Therefore do not cast away your confidence which has great reward. தமிழ்ல எப்படி வாசிக்கிறோம்? ஆகையால்
மிகுந்த பலன். என்ன பலன் வேண்டும்? கொஞ்சம் பலன், அரை பலன், கால் பலன், முக்கால் பலன், எவ்வளவு பலன்? எல்லாரும் பக்கத்துல சம்பள நாள் வருது அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இரு, மிகுந்த சந்தோஷமா என்ன, பிகாஸ் மை பே டே இஸ் கமிங். எங்க 20 வருஷம் ஊழியத்துல நான் எல்லாம் என்ன பார்த்து கொலைச்சது எல்லாம் எனக்கு ஸ்டாருங்க, மெடல் மெடல். ஏன்னா பரலோகத்துல போய் பாத்தீங்கன்னா கோஷி பாஸ் நெஞ்சு ஃபுல்லா மெடல். இங்க ஒரு வருஷம் ஃபுல்லா மெடல் போட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு நாயும் கொலைச்ச போது ஒரு மெடலை போட்டார், இன்னொரு நாய் கொலைச்ச போது இன்னொரு மெடலை போட்டார், 5 நாய் சேர்த்து கொலைச்ச போது 5வது மெடலை போட்டார். இப்போ ஒரு லைன் முடிஞ்சு 2 லைன் முடிஞ்சு 3 லைன், இப்ப எங்க போறது வயித்தெல்லாம் சுத்தி மெடல். ஏன் தெரியுமா? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுடாதிருங்கள். பிகாஸ் திஸ் தேர் இஸ் கிரேட், எல்லாம் சொல்லுங்க, கிரேட் ரிவார்ட். நீ விசுவாசியா? நீ புள்ளையா? உனக்கு உபோத்தனம் வருதா? உனக்கு கஷ்டம் வருதா? உனக்கு சோதனை வருதா? நீ எல்லாவற்றையும் எப்படி என்ன வேண்டுமா? மிகுந்த சந்தோஷம். பக்கத்துல மிகுந்த சந்தோஷம் அப்படின்னா என்ன பாஸ்டர்? கொஞ்சம் முன்னாடி சிரிச்சு காமிச்ச, சும்மா சும்மா தொண்டை கெடுக்க முடியாது. மிகுந்த சந்தோஷம்னா மிகுந்த gotta be happy. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலிட்டு போனாலும், கிடையில் ஆளுகள் எல்லாம் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் சுடுமூஞ்சியா இருப்பேன். எப்படி இருப்பேன்? களி கூறுவேன். ஹாப்பி ரிஜாய்ஸ். பைபிள் அப்படி சொல்லுதுங்க. பைபிள் அப்படி சொல்லுதுன்னா, பைபிள் அதை ஆழமா போதிக்குதுன்னா, நீங்க சந்தோஷமா தாங்க இருக்கணும்னா அதுலதான் உங்க வெற்றி. ஆமென். பக்கத்துல 2 கையை நீட்டி சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாய் இரு, உன் இதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். இந்த பக்கத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சுடுமூஞ்சியாயிரு, இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாய். That's the truth. Got to be happy. பக்கத்தில் என்ன ஆனாலும் நான் இன்னும் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படி சொல்லி. இன்னும் இப்ப என்ன ஆயிர போதே, இங்க வாழ்ந்தா இங்க சந்தோஷம், அங்க போனா அங்க கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு லாபம். கையை தட்டி இயேசுவே. ஃபாதர் அவ்வளவு அழகா பானார், இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் என்னங்க என்ன ஆகுதா? துள்ளுதா இருக்காது? உள்ளம் துள்ளணும். என் உள்ளம் துள்ளுதம்மா நன்றி. அதுக்கப்புறம் போட்டார் சிரிப்பு, ஹா 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 ஹோ ஹோ. அது கூட ஒரு அம்மா வாய் கூட. Bible says count it maximum joy when you go through trials, when you go through temptations, when you go through tribulations, count it maximum joy. Brother Mervin எனக்கு ஃபோன் பண்றார் 12 மணிக்கு. said pastor daddy is descending, pulse எல்லாம் 30க்கு போயிடுச்சு. நான் சொன்னேன், Mervin don't be afraid, don't worry. உடனே அவர் சொல்றார், பாஸ்டர் I know you don't have to tell me, I don't worry because God gave me daddy for 82 years, I am very happy. மரண படுக்கையில ஹாப்பின்ற வேர்ட் யூஸ் பண்ணாருங்க. நேற்றுக்கு மரண அன்னைக்கு அடக்க ஆராதனை காலையில போறேன், நல்லா ஷேவ் பண்ணி ஸ்டைலா பெல்ட் எல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு ட்ரிம்மா நின்று இருந்தாரு, கல்யாண மாப்பிள்ள மாதிரி. நான் சொன்ன, எல்லா கிறிஸ்தவனும் உன்ன மாதிரி மாறிட்டா கிறிஸ்தவ உலகமே வித்தியாசத்தை காண்பிக்கும். 40 நாளா 40 நாள் எத்தனாவது நாளுங்க பிரேயர் மீட்டிங்? 16வது நாள். 16 டே 40 டே உலகத்தான் தான் சோகத்தையும் அதிக்கும். 16 நாள் 40 நாள் 7ஆம் அடியந்திரம் 3ஆம் அடியந்திரம் 10ஆம் அடியந்திரம் சவரம் பண்ணி தேவாலயத்திற்கு ஏங்க செத்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க 4 வாரம். கேட்டா வீட்டுல படுத்து கிடக்கேன். சாத்தான் அந்த 4 வாரத்துல 40 வருஷம் அனுகிரகத்தை சாத்தான் புடுங்கிடுவான். உன் வீட்டுல மரணம் ஏற்படுகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சவரன் செய்து குளித்து தேவ ஆலயத்தில் வந்து தேவனை யாரா கையத்த, மரணம் நமக்கு முடிவல்ல, மரணம் நமக்கு வெற்றி. We must learn to walk in victory even before the face of death. Hallelujah. தாடி வேணா வச்சுக்கோ, ஆனா ஸ்டைலுக்கா வச்சுக்கோ. 16வது நாள் 30வது நாள் அழுவணுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போறது மன கஷ்டம். எனக்கே என் மூப்பர்கள் 2 பேர் போனது என் மனசுல அவ்வளவு ஒரு வேதனை. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் நான் அழ போறதில்லை. நான் நேற்றுக்கு பிரேயர் மீட்டிங்ல பேசும்போது, அன்பார்ந்தவர்களே அப்படிலாம் பேசலங்க. நான் எழுப்புதல் மீட்டிங்கை நடத்தி முடிச்சிட்டேன். பயங்கரமா பிரசங்கமான 1/2 மணி நேரம் கொடுத்தாலும் 1/2 மணி நேரத்துல பிச்சு வாங்கிட்டேன். முடிக்கும் போது ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இது சோஸ்திர கூட்டம் மாதிரி இல்ல பாஸ்டர், இது எழுப்புதல் கூட்டம் மாதிரி. அதுதான் நான் வந்தேன். பலவித உபத்திரம் உனக்கு வரும்போது
கவுண்ட் இட் மேக்சிமம் ஜாய். ஏன்னா அது உனக்கு பொறுமை உளவாக்கும். அந்த பொறுமையை நீ வேலை செய்ய விட்டினா, பக்கத்து உங்க வீட்டுல பொறுமைக்கு வேலை கொடு, மாசம் சம்பளம் கொடுத்து அவன் வேலைக்கு வை. யார பொறுமையை வேலைக்கு வச்சினா, பொறுமை தன் வேலையை முடிக்கும் பொழுது வாவ், உன்னை கிறிஸ்துவின் சாயலில் அழகு பார்க்காம கர்த்தர் விட மாட்டார். 1 சொன்னா 7 சொல்றது, 7 சொன்னா 9 சொல்றது. சர்ச்சில் மட்டும் பொறுமையா வாய மூடிட்டு, சரி ஆமீனே வராதுன்னு தெரியுமே எனக்கு, என்னையும் சேர்த்து தானே சொல்லிட்டு இருக்கேன். You must learn to be patient. மிகுந்த சந்தோஷம். நிறைய பேர் நினைக்கிறமா இப்படி தோத்திரம் சொல்றதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு. அது கேட்கறது கூட கிடையாது. இதெல்லாம் ஆராதனையில நீ ஆராதிச்சு ஆராதிச்சு அவர் பாதங்களை முத்தமிட்டினா உன் நெஞ்சோடு அணைச்சிருவாரு. எபிரேயர் நிருபம் 10 do not cast away your confidence. நம்பிக்கை விட்டுறாத. because a great recompense, a great reward, ஒரு பெரிய ரிவார்டு கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பலனுக்கு, எவ்வளவு பலனுங்க, மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்க தைரியத்தை விட்டுடாதிருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். உங்கள் விசுவாசத்திற்கு சோதனைகள் வரும்போது ஆமென், நீங்கள் பொறுமையுடன் அதை சகித்து நீங்கள் கடந்து போவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துவார். பொறுமைக்கு வேலையை கொடுங்க. நம்பிக்கை தூக்கி அடியாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் பலன் அல்ல, மிகுந்த பலனை தந்து உங்கள் அனுகிரகத்தில் வைத்து உங்களை அழகு பார்ப்பார். ஆமென். ஆகையால் don't throw your confidence away. நீங்க blessings இன் நிறைவுல நீங்க நடக்க போறீங்க. கண்ணீரை துடைத்து, கண்ணீரை மறந்து, துன்பங்களை தாண்டி பொறுமையோடு கூட கர்த்தர் சமூகத்தில் நின்ற நிறைய பேர் இந்த சர்ச்சில் இருக்கீங்க. இங்க உங்க வலது கையை உயர்த்துவீங்கன்னா உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியின் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் அலைச்சல்களை அறிந்த ஆண்டவர் அவ்வளவு துன்பத்திலும் கர்த்தருக்காக நீ பொறுமையாய் காத்திருந்ததுனால உன்னை கர்த்தர் விசாலத்தில் வைக்க போகிறார். இடம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சத்ருவ கர்த்தர் தள்ள போகிறார். ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்துகிற தேவன் உன்னை உயர்த்த உலகத்தில் சிலரை தள்ளி உன்னை அழகு பார்க்காம கர்த்தர் விடமாட்டார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் உன்னை நடத்தி கொண்டு வந்தது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. இவ்வளவு தூரம் வந்தவங்க எல்லாம் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. உங்க எவ்வளவு பேர் எதிர்பார்த்தாங்க தெரியுமா? அந்த துன்பம் வரும்போது நீ கவுந்து உயிர்ந்துருவ, அதுல எரிஞ்சு செத்துருவ, உனக்கு நீ தலை மேல முடியே இருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கு வரமிச்சம். எவ்வளவு பேர் எதிர்பார்த்தாங்க. கூட இருந்து கூலிவாள். But you're still there. இன்னைக்கு நீ இருக்க. இன்னைக்கு உன்னை கைவிடல. இன்னைக்கு நீ தாங்கிட்ட, பொறுமையா காத்திருந்துட்ட. இன்னைக்கு சொல்லட்டுமா, மே மாதத்தில் சம்பள நாள் 20 வருஷத்திற்கு சேர்த்து ஒரே போனஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னை கைவிட மாட்டார். நீ அவரோடு கூட ஆள போகிற, நீ ஆள பிறந்தவன், நீ ஜெயிக்க போகிற. உன்னை கர்த்தர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எதற்காக தெரியுமா? சகலத்தையும் அனுபவிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பழைய ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி கடந்து போகிறேன். நான் ஏதோ ஒரு டிஸ்னி வேர்ல்டுக்கு போனது உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு கார்ல ஒரு பெற்றோர் 2-3 பிள்ளைங்களோடு வந்து இறங்குனாங்க. அந்த டிஸ்னி கிஷ்கிண்டாவா அதுவா ஏதோ ஒண்ணு, ஓகே, ஏதோ ஒண்ணு எம்ஜிஎம்மோ ஏதோ ஒண்ணு. அங்க நின்றுட்டு இருந்தேன். அந்த பெற்றோர் வந்தாங்க. 3 குழந்தைங்க. 2 குழந்தை அங்க கொண்டு வந்து விட்ட உடனே போயிடுச்சுங்க. 300 ரூபாய் கட்டிச்சுங்க, பெல்ட் கையில போட்டுச்சுங்க. ஒரே கொண்டாட்டம், ஆட்டம், இதுல ஏறுது அதுல ஏறுது, வழியில இருக்கிற இலையெல்லாம் புடுங்குதுங்க. அப்படி இது நம்ம நாள்றா அப்படின்னு கொண்டாடுது. ஒரு குழந்தை அந்த அம்மா முந்தானிய புடிச்சுக்கிட்டு நொய் 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 நொய். அந்த தாய் ரொம்ப நேரம் அதை இருறா, வாடா, போடா, விளையாடுறா, உனக்கு தான்டா. நானும் எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் பாருங்க. கொஞ்ச நேரம் வேடிக்கை பின்னாடியே போனேங்க. யார பார்க்க? குழந்தைய பார்க்க. நீங்க வேற தப்பா அப்புறம் சொல்லுவீங்க பாருங்க. கொஞ்சம் தூரம் போன பின்னாடி அந்த தாய்க்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோபம். அப்படி அந்த குழந்தை அப்படி 2 கையில அப்படி பிடிச்சு தூக்கிடுச்சுங்க. நிக்க வச்சு, டேய், உன்னை மதுரையில இருந்து இவ்வளவு தூரம் கார்ல ஓட்டிட்டு வந்தது இதெல்லாம் விளையாடுறதுக்குடா. அந்த
பல்லு கடிச்சு கத்துக்கு அந்த குழந்தை நிம்மதியா ஓடி போயிட்டு, எம்மாடி இந்த அடி வாங்குறதோடு இங்க விளையாடுறது நல்லதுன்னு. ஏன் தெரியுமா? நிறைய பேர் எவ்வளவு துன்பத்துல உங்களை சுமந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது உட்கார்ந்து முறுமுறுக்கவும் அவனை இவனை பத்தி பேசுறதுக்கல்ல. கர்த்தர் தந்த செல்வங்களையும் அனுகிரகம் அனுபவித்து கொண்டாடு. என்ஜாய். பக்கத்துல சொல்ல, என்ஜாய். தேவன் தந்த அனுகிரகங்களை கொண்டாடியா. இந்த விட்டு புட்டு பெரிய தியாகி மாதிரி உட்கார்ந்துட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கே. Go and enjoy the blessings of God. Have great fun in Christ. Hey, உபத்திரவத்தில் நீ அதை சந்தோஷமாயும் என்ன பொறுமை உனக்கு பொறுமையை வேலைக்கு வச்சினா அதனுடைய முடிவு வெற்றியின் நிறைவு. அதை நீ சந்தோஷமா எண்ணணும். பக்கச்சொல் எனக்கு சம்பள நாள் வருதுங்க, இந்த பக்கச்சொல் பெரிய விழாவே வைக்கிறேன்னு. மலாக்கி 4 வாசிக்கிறோம், நீதியின் சூரியனை கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். ஆமென். தொழுவத்தின் கதவுகள் 4ஆம் அதிகாரம் மலாக்கி 4, the sun of righteousness shall dawn upon you. நீதியின் சூரியனை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். சிறகுகளின் ஆரோக்கியத்தில் கர்த்தர் உங்களை மூடுவார் சீக்கிரமாய். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், கரங்களை மேல வைத்து ஒரு கை பைபிள் இருக்கும்போது, ஆனாலும் நீங்க வாசிங்க, என் நாமத்தில் பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். மே மாசத்தை நோக்கி வரவங்க எல்லாம் கொழுத்த கன்றுங்க யாரா இருக்கீங்களா? அடுத்த வசனம், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளம் கையின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று. நீங்க எப்படி புறப்பட போறீங்களா மே மாசத்துல? பக்கத்துல புறப்பட போறேன்னு சொல்லு. ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு என்ன பாருங்களேன். எங்க அம்மா மாடு வளர்ப்பாங்க. ஆமேன். எங்க அம்மா மாடு வளர்த்தாங்க. அப்போ ஒரு தொழுவம் மேல ஓலக்கொட்டாய் சுத்தி கொம்பு வச்சு மூடிட்டாங்க. ஒரு சின்ன கேட் ஒண்ணு போட்டுருவாங்க. அந்த மாடை உள்ள கொண்டு போயிட்டு அந்த கேட்டை எங்க அம்மா சாத்திட்டாங்கன்னா அந்த மாடு அந்த தொழுவத்துக்குள்ளேயே, இங்க போனா முட்டி இடிக்கும், இங்க போனா தலை இடிக்கும், இதுக்குள்ளேயே நிக்குங்க அந்த மாடு. கொஞ்சம் வைக்கோலை எங்க அப்பா புடுங்கி போடுவார். அதை தின்னுக்கிட்டு அந்த 4 செவர் இருக்கிற தொழுவத்துக்குள்ளேயே அந்த சாணியே மிதிச்சுக்கிட்டு லெப்ட் ரைட்டு, அது தலையிலிருந்து உடலெல்லாம் அந்த சாணி. படுத்தால் அந்த சாணி தான் படுக்கணும். ஏன்னா அதுக்கு மேல அங்க இடம் இல்லை. அவ்வளவு சின்ன இடத்துல ஒரு கொட்டாய் ஒண்ணு கட்டி ஒரு 10 மணிக்கு எங்க அப்பா வந்து விசிட்டிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா, இந்த விசுவாசியை வளர்க்கிற நேரத்துல ஒரு மாட்டையும் வளர்த்தார் எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஆமேன். யார்கிட்ட கேட்க மாட்டார் எங்க அப்பா. என்னையும் அப்படிதான் வளர்த்தார். நான் ஊழியத்துல காணாத நிறைவு இல்லைங்க, நான் காணாத விசுவாசி இல்ல, நான் காணாத பணக்காரன் இல்ல, நான் கர்த்தருடைய கிருபை எவர்கிட்டயும் போய் நிக்கிற கிருபையில என்ன வைக்கல. இருந்தா சாப்பிடுவேன், இல்ல நான் பெல்ட் அடுத்த ஓட்டையில போட்டு தான் ஊழியம் செய்யறேன். ஊழியம் பணத்துக்காக செய்யல, ஊழியம் இயேசுவுக்காக செய்யறேன், கடைசி மூச்சு வரைக்கும் செய்வேன். ஆனா கர்த்தர் பணம் இல்லாமலே இந்த ஊழியத்தை உலக அளவில் கொண்டு போறாரு. கையை தட்டி அவர் கிருபைக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கொளுத்த கன்றுகளை போல மே மாதத்தில் புறப்படுவீர்கள். என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் கவனமா பாப்பீங்களா? சோ அந்த தொழுவத்துக்குள்ளேயே அந்த மாடு மிதிச்சுக்கிட்டு அது படுற வேதனை. 10 மணிக்கு எங்க அப்பா விசிட்டிங் எல்லாம் போயிட்டு சைக்கிள ஸ்டாண்ட போட்ட உடனே எங்க அப்பாவுக்கு அந்த மாடு மேல அவ்வளவு அன்புங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டார், வீட்டுக்குள்ள போக மாட்டாரு, நேரா வருவாரு, அந்த கேட்டை திறந்து விட்டுருவாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? திறந்த உடனே அந்த மாடு அப்படி வெளியே வந்து அது போற அந்த சாணியோட அந்த போற ஸ்டைல் இருக்கு பாருங்க. எவனா வெள்ளை பேண்ட் போட்டா அப்பதான் அது உரசும், ஒரு உரசு. அங்க இருந்து நேரா ஏறி இந்த சிம்சன் கடையாண்ட போகனா, சிம்சன் கடைக்கு சிம்சன் அண்ணாச்சிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு, ஆமேன், அந்த கடையில தான் பேப்பரு வாழைப்பழத்தோல தான் இருந்து அதை பொறுக்கிட்டு நேரா மேல் என்ன ரூட்டுங்க அது. அந்த மாடுக்கு அவ்வளவு ஞானங்க. இப்படி போயிட்டு அப்படி மேல ஏறி அப்படியே வந்து திருப்பி இந்த சர்ச்சை பார்த்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி, கோஷியே சாரம்மா என்னை கலட்டி விட மாட்டான், நீ வந்தாதான்டா எனக்கு வாழ்வு என்று கோஷி பாஸ்டர் ஆசீர்வதிச்சுட்டு திரும்ப பெரியார் சாலையாண்ட சென்று தந்தை பெரியார் அவர்களை ஒரு பார்வை பார்த்து, அந்த படி இருந்தாலும் அந்த படியில் இறங்காமல் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று அந்த பிரிட்ஜ் இருக்க ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பிருந்தாவன், கோவை எக்ஸ்பிரஸ் போற அந்த ரயில் அடி கீழே சென்று நல்ல பச்சை பசேரான புல். எத்தனை ட்ரெயின் போனாலும், எத்தனை எலக்ட்ரிக் போனாலும், என்ன வண்டி போனாலும் அந்த மாடு எவனையும் திரும்பி பார்க்காதுங்க. அந்த பச்சல் மேய்ச்சல் புறத்தில் இருக்கிற அந்த புல்லை நன்று வயிறு நிறைய சாப்பிட்டு
அந்த ட்ராக்க தாண்டா அடி விழும்னு தெரிஞ்சு, ஆமேன், அந்த ட்ராக்க தாண்டாம இந்த ட்ராக்லயே நின்று அந்த புள்ள நல்லா தின்னு ஒரு மணிக்கு வயிறு பார்த்தா அம்மா பெருசு தின்னுட்டு அப்படி வரும் பாருங்க, ஆடி அலைஞ்சு ஆராரோ. அந்த மாடு சிகப்பு மாடு இன்னைக்கு என் ஞாபகத்தில் இருக்குங்க. அழகு மாடுங்க, என்ன ஞானம் உள்ள மாடுங்க. எங்க அம்மா வளர்த்தாலே கோஷிய வளர்த்த மாதிரி ஒரு மாட்டையும் வளர்த்தாலே. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? திரும்ப போய் சிம்சன் அண்ணாச்சிக்கு ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிவிட்டு அப்படியே கீழே இறங்கி உள்ள வந்து அந்த கோயில் வாசப்படியில வந்து அப்படி உட்கார்ந்து அந்த வில்ற ஸ்டைல் இருக்கு பாருங்க, தொப்புன்னு கீழே ஊந்துருங்க. அப்படி ஊந்துட்டு அப்படி கண்ணு ஒரு அரை கண்ணுல எங்க அம்மா அங்க இருந்து பாக்குறா, கஞ்சி தண்ணியை தான் கொடுப்பாயன்ற ஒரு ஏக்கத்துல இவரல்ல சொல்ல மாட்டீங்களா, அந்த படுத்த ஸ்டைல்ல அந்த மாடு அந்த அசைய போடுற கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். தொழுவத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற கொளுத்த கன்றை போல மேய்ச்சல் புறங்களை மேயக்கூடிய நிறைவுகளை என் கர்த்தர் உனக்கு கட்டவிட்டு, ஏதோ ஒரு தொழுவத்தின் அனுகிரகம் அல்ல, ஒரு விரிவான, ஒரு பரவலான, ஒரு மேன்மையான மேய்ச்சல் புறத்தின் அனுகிரகத்தை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கொளுத்த கன்றுகளை போல நீங்க புறப்படுகிற வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். தொழுவத்தின் கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் சுதந்திரிக்கும் ஆற்றல் உள்ளவர்களாய் செல்வீர்கள். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தருவார். நீங்க சாப்பிட்டு திருப்தியாயிருப்பீர்கள். உங்கள் மேஜை நிறைய ஆகாரம் நிறைந்திருப்பதாக, உங்கள் களஞ்சியங்கள் நிறைந்து வழிவதாக. ஆரோக்கியத்தின் வெடிப்புகளை கர்த்தர் கொடுத்து சுகர்லாம் 50 ஆயிரணும். செத்து போற 40க்கு வந்து நார்மலா இருப்பதாக. God bless you with his greatness. மலாக்கியில் அப்படி வாசித்தோம். ஆமேன். உங்களையும் என்னையும் இவ்வளவு தூரம் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தது. அவர் அத்தனை பாடுகளையும் பட்டது, அவர் மரித்தது, அவர் சிலுவையில் அடிபட்டது. யாருக்காக? அத்தனையும் எல்லாம் எனக்காக, உனக்காக. கர்த்தர் உனக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. நாம் எழுந்து சுதந்திரிக்க போகிறோம். பக்க சொல்லுங்க, சம்பள நாள் வருது, பொறுமையோடு காத்திரு. ஹalleluya. A double recompense. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு பழக்கமான வசனம். உன் வெட்கத்திற்கு பதிலாக, எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமேன். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்களை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அவர் யெகோவா ஈரே. அவர் உன்னை காட்டிலும் தூரமாய் பார்க்கத்தக்கவர். உன் சம்பள நாள் வரும்போது நீ குறைவே காணவே மாட்ட. நீ வெற்றியை காண போகிற. டபுள் பேடே. என்னங்க டபுள் போர்ஷன் தான் அங்க சொல்லிருக்கு. உன் வெட்கத்திற்கு பதிலாக எவ்வளவாம்? டபுள் ரிகம்பன்ஸ், டபுள் ரிவார்ட், டபுள் போனஸ், டபுள் சம்பளம். ஒரு மாசம் உங்க சம்பளம் 1 லட்சம் வைங்களேன், கர்த்தர் அதை அப்படியே டபுள் சம்பளமா. வேண்டாத ஆமீன்ல சொல்றீங்க சிலர்லாம். நான் நினைக்கிறேன் ஆமீன் சொல்லிதாங்க சில வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சம்பளத்தை டபுள் போர்ஷனா கர்த்தர் மாற்றுவார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். You are going to possess double blessings. Hallelujah. பக்கத்துல துன்பத்தை கண்டு ஓடாதேன்னு சொல்லு. நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, நல்லா சொல்லு. சிலர் எப்படின்னா, நான் துன்பத்தை கண்டெல்லாம் ஓட மாட்டேன் பாசா, அங்க நின்று சண்டை போட்டுட்டு இருப்பேன் ஊரு கூடலாம். துன்பத்தை கண்டு ஓடாத, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்து. சில நேரம் நம்ம எல்லாம் சும்மா இருந்தாவே நிறைய யுத்தங்கள் நல்லா முடிஞ்சிருங்க. என்ன செய்யணுமோ அதை சட்டப்பூர்வமா செஞ்சுட்டு நீ கதவை பூட்டிட்டு கர்த்தருக்கு காத்துரு. எவனை முடிக்கணுமோ அவர் முடிப்பார். Just wait, hold on. நீயே கடந்து சண்டை போட்டினா அவர் எப்படிங்க உனக்கு உதவி செய்வாரு? நீ நிறுத்தினாதான் அவர் தொடங்குவாரு. பக்க நீ நிறுத்துறியா இல்லையான்னு கேளு. நீ நிறுத்து. சொல்லு, டேடி எல்லாம் உங்க கையில வச்சுட்டேன்ப்பா, இனி நான் இளைப்பாடுறேன். நீ எப்ப நிறுத்துறியோ அவர் சொல்லாரு, என் பொண்ணு நிறுத்திட்டா, இனி இப்ப நான் சும்மா இருக்க முடியாது. நீ தொடங்கிட்டேன்னு வச்சுக்க, அவர் சொல்லுவாரு, இனி நான் சும்மா இருப்பது ரொம்ப நல்லது, ஏன்னா அவ தொடங்கிட்டா. அவர் சொல்றாரு, அவன் நிறுத்திட்டா, இனி நான் நிறுத்தினா அவன் முடிச்சிருவா.
இப்ப நான் தொடங்கணும்னு அவர் எழுந்தருளி முடிப்பார். Just rest. பொறுமையோடு காத்திரு. Never run from the devil, never run from the problem, because on the other side கொஞ்சம் தூரத்துல டபுள் சம்பளம் உனக்கு காத்திருக்கு. சோர்ந்திராதே, தூக்கி எறியாதே, உடைக்காத, பானை உடைக்காத, பிளேட்டை உடைக்காத, யாரை எதுவும் சொல்லாத, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு கர்த்தருக்காக காத்திரு. சம்பள நாள் வருகிறது. மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். எப்படி தெரியுமா நீங்க இந்த அனுகிரகத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்? சந்தோஷம். 3 பேரை தட்டி சொல் சந்தோஷம். ஏன் பாஸ்டர் கோஷி இந்த சர்ச்சில் அடிக்கடி சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு? ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தாதான் உனக்கு வெற்றி இருக்கு. ராமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் மகிழ்ச்சியோட கூட ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து என்ன செய்வோமா? முண்டு கொள்வீர்கள். வாசிக்கலாம். எத்தனாவது வசனம்? நீங்கள் 3ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க. ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு சொட்டீரியா. ரட்சிப்பு என்பது சும்மா நரகத்தை தப்பி பரலோகம் போவது மட்டுமல்ல. ரட்சிப்புல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஆமீன் சொல்ல. உங்க ரட்சிப்பு நித்திய ஜீவன், தூதர்களின் பணிவடை, பரலோக வாழ்வு, நித்திய மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், பொருளாதார செழிப்பு, குடும்ப நிறைவு, கற்பத்தின் கனிகள், பந்தய சுற்றும் ஒளிவ கன்றுகள், வழிகளில் வெற்றி, சத்துருக்களின் வீழ்ச்சி, நீதிமானின் எழுச்சி, இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள இருக்காம். அந்த ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து எப்படி மொண்டு கொள்வீர்களாம்? எங்க எப்படிங்க மொண்டு கொள்வீர்கள்? எப்படி? பக்கத்து கேளு. பக்கெட் கொண்டு வந்தியா கேளு. சரி, வேற என்ன? குடம். குடம் கொண்டு வந்தியா கேளு. கயிறை கட்டு. குடத்தினுடைய கழுத்துல ஒரு கயிறை கட்டி தண்ணி உள்ள விட்டு அதை கொண்டு டிகுடு கிடுகுடு. நம்மளாம் அப்படித்தானங்க வந்தோம். இப்ப எல்லாம் மோட்டருங்க. இப்ப ரிமோட் கண்ட்ரோல் மோட்டர். நான் தூங்கிக் கொண்டே மோட்டர் போடுவேன், தூங்கிக் கொண்டே ஆஃப் பண்ணிடுவேன். அது இப்போ. அப்போ நாங்கெல்லாம் ஒரு குடத்துல ஒரு கயிறை கட்டி, கிணறு 60-75 அடி ஆழங்க. அது கீழே போய் டங்குன்னு பட்டோன்னே அந்த கயிறை 3 வாட்டி இழுக்கணும். அப்ப அந்த பானை கவுந்து கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பும். பக்கெட் இருந்தா டப்புன்னு நிரம்பிடும். எங்க அம்மா குடம் தான் போடணும். ஏன்னா பக்கெட்டு ஒரேல வச்சு உடஞ்சிருமா கிணறு. அதனால எங்க அம்மா 2 அலுமினியம் குடம் வாங்கி கொடுக்கும். அதை கட்டி அதை ரொப்பி இழுப்போம் பாருங்க. காலையில எங்க அம்மாக்கு நிரப்பி கொடுவோம். கையெல்லாம் அப்ப எப்படி இருந்துச்சு? இப்பதாங்க ஒண்ணுன்னா போய் கை சுத்தமாயிட்டு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? we used to அந்த மாதிரி அந்த ரட்சிப்பின் கிணறு ஊற்றுக்குள்ள இருந்து நீ முண்டு கொள்வது எப்படி தெரியுமா? மகிழ்ச்சியோட. ஊற்றின் நன்மைகளை, ஊற்றின் அனுகிரகங்களை இழுத்து கொள்ளுகிற பாத்திரம் தான் உன் கையில் இருக்கிற குடமாகிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கொண்டுதான் ஊற்றுல இருந்து ஒரு ஆமீன்ஸ். ஏன் தெரியுமா நியூ லைஃப் சர்ச் ரொம்ப சந்தோஷமா சொல்லி கொடுக்கிறோம்? ரட்சிப்பின் வீட்டில் இருக்கிற நன்மை முறுமுறுப்பினாலையும், உன் சோகத்தினாலையும், உன் கண்ணீரினாலையும், உன் வேதனைனாலையும் நீ இழுத்து கொள்ள முடியாது. அது ரட்சிப்பின் வீட்டில் இருக்கிற சில நிறைவுகளை மகிழ்ச்சியோட தான் முண்டு கொள்ள முடியும். நல்லா சிரிக்க முடியாதவங்க கூட சிரிச்சுக்கிட்டே கையை தட்டி ஒரு ஆமீன் பக்கத்துல கேளு. என்ன அப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லு. பக்கெட் இறக்கிட்டு இருக்கேன். So simple. வீட்டில் இருக்கிற நன்மைகளை எப்படி மொண்டு கொள்ளணுமா? இட்ஸ் ஒன்லி பை ஜாய். ஜாய் 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 ஜாய். எங்க அம்மா ரொம்ப வேதனையோடு தான் எங்க மூத்த அண்ணனை ஈந்தெடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஊழியம், பட்டினி, பல்ல கடிச்சு ஊழியம் செஞ்சாங்க. ஒரு நேரம் சாப்பாடு இல்லை. 14 காசு தான் காணிக்க. அன்றைக்கு வரும் 14 காசு. கரெக்டா 2 பண்ணு வாங்கலாம் ஒரு வாரத்துல. 2 பண்ணு 3 பேருக்கு பத்துமாங்க. 2 பண்ணை வச்சு 3 பேர் வாழணுமே. அவ்வளவு நெருக்கத்துல இருந்த எங்க அம்மா இடுப்பை இழுத்து கட்டிட்டு, எங்க மூத்த அண்ணன் பிறந்த போது அவன் பிறந்து விழுந்தோன்னு எங்க அம்மா சொன்னாங்க ஜாய். அவனுக்கு பெயர் ஜாய். அப்புறம் தான் சாமியல்னு போட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு செல்லமா என் அம்மா போட்ட பேரு ஜாய். ஏன்னா வேதனை நடுவிலும் இது எனக்கு கர்த்தர் தந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சியினாலதான் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து முண்டு கொள்ள முடியும் என்பதனால் துன்பத்தையும் பலவித உபத்திரவங்களுடைய செல்லும் போது அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். ஏன்னா அதை சந்தோஷமா எண்ணும் போது பொறுமை வேலை செய்யும். பொறுமை தன் வேலையை செஞ்சு முடிக்கும் போது உன் சம்பள நாள் வரும். உன் சம்பள நாள் வரும்போது நீங்க துன்பத்தில் அல்ல, உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி, உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து, உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். பக்கத்தில்
பக்கத்துல தட்டி சொல்லு, நம்பிக்கை விட்டிராதே. Don't give up your confidence, because great recompense, great reward, great சம்பளம் is coming. கர்த்தர் உனக்கு செய்கிறார். ஆமென். எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை வருது அப்படின்னு சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவன் என்ன செய்கிறாராம்? 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 2 எத்தனாவது வசனம் எடுத்தவங்க? He who sits upon the throne, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அழுது கொண்டிருக்கிறார். நீட்டு தாடியை வைத்து ஒரு புத்தகத்தின் மேல் கவுந்து விழுந்திருக்கிறார். எப்படி இருக்காரா? ஏங்க என் ஆண்டவருக்கு வயசே ஆவலங்க. தாடி வளர்ந்து கவுந்து உயிர்ந்தவர்லாம் கிடையாது. அவர் இளமை பூத்தவராக 33 வயசுல அவரை பார்த்ததை காட்டிலும் பரலோகத்தினுடைய மறுரூப மேனியின் நிறைவுகளில் பிதாவின் வலது பார்சத்தில் இளமை பூத்த என் தேவாதி தேவன். He who sits in the heavens laugh. Hey! பக்க சொல்ல, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்ல. அவர் சிரிக்கிறார், நானும் சிரிக்கிறேன். அவர் ஐது இருந்தா நான் இன்று சாட்சி சொல்ல வந்திருக்கேன். சாட்சி, நான் ஐது எல்லாம் வராது. இந்த ஐது கேஸ். Oh glory. Look at my God. He ain't crying, he is laughing. Pakachla, my God is a laughing God. He not always crying. ஏதோ 2-3 வசனம் இருக்கலாங்க. But I think the majority, I think my God is a very, very happy, loving, great, laughable, humorous, enjoying. Hallelujah. Hallelujah. ஒரு முறை ஒரு வனாந்தரத்துக்கு போயிட்டாராம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. ஆமென். பாருங்க, அந்த சம்மரி பெண்ணை பார்த்து நக்கலா கேட்டார், உங்க புருஷன் எங்க அப்படின்னு. அவர் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. சிரிச்சுக்கலாம் மொத்த பேரும். அவ்வளவு நகைச்சுவை உள்ளவர். அன்பாய் அப்ரோச் பண்ணும்போது கூட அதுல ஒரு ஏய் அப்படியே வந்து நிக்கிறாளா, கொஞ்சம் தண்ணி குடுமா அப்படின்றாரு. பக்கெட் எங்க இவ கேக்குறா. கப் இருக்குதா, கிளாஸ் இருக்குதா? கப் அது கிளாஸ் ஆகுது, தண்ணி கூட, எனக்கு தாகமா இருக்கு. அப்பதான் அவன் சொன்ன, நீ சும்மா என்ன நக்கல் பண்ண வந்திருக்கேன். உடனே அவர் கேட்கிறார், உன் புருஷன்? நானா இருந்தா லொக்குன்னு 3 hours சிரிச்சிருப்பாங்க. ஹாப்பி காட். விசுவாசியே, சொல்றது ஏதோ புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் சந்தோஷமான ஆண்டவர். அடுத்த வாரத்துல இருந்து நான் வருகிறேன். ஓ க்ளோரி மகளே, அன்புமா, நான் வரலங்க அந்த மீட்டிங்க்கு. யாரா சிரிக்கிற பிரசங்கர் வராரா சொல்லுங்க. குர்ரா. ஆமென். ஆல்ரைட். நாங்க ஒரு வித்தியாசங்க. நியூ லைஃப் சர்ச் ஒரு வித்தியாசம் தான். ஏன்னா நியூ லைஃப் சர்ச் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல நினைக்கிறேன். ஹalleluya. happy god. பக்கத்துல சொல்லுங்க, happy god, happy child. ஆமென். கர்த்தர். ஓகே, 126ஆம் சங்கீதம் உங்களுக்கு தெரியும். சங்கீதக்காரன் சொன்னான், ஓகே for 2 more minutes. சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்தது. சிரிப்பு மாறிச்சு, துன்பம் நீங்குது, நிச்சயம் வெற்றி தந்துட்டாரு, கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப எங்க வாய் என்னவா இருக்குமா? அழுவுன்னு சொல்லிச்சா? ஆனந்த பக்க இனி நான் அழுதாலும் என் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும். இனி நான் அழுதா கூட எவனா சிரிக்கிறான அழுகுறானா? நிறைய பேர் நினைக்கிறாங்க அழுவது ஒரு வெற்றின்னு. இயேசு 2 முறை அழுதாருங்க. ஏன் தெரியுமா? அழுது நீ வரும்போது உன் அழுகையை புரிஞ்சு உன்னை நகைப்புள்ளவனாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இஸ் a happy God. கையை தட்டி பக்க சொல்லுங்க. சுவிசேஷம் டெஃபினிஷன் சொல்றேன். பக்க சுவிசேஷம், good news from a happy God. Good news from a very, very happy God. Good news from a very happy. பக்க சொல்லுங்க, happy. Yeah, very happy.
பாஸ்டர் if you finish very soon we got to go. அப்பொழுது எங்க வாய் என்ன நிரப்பணுமா? பக்கத்துல சிறையிருப்பு நீங்கிடுச்சுன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டியா? உன் வாய் எதனால நிறைஞ்சிருக்கணுமா? கட்டுக்கள் இருந்து விடுவிச்சிட்டாரா? துன்பத்திலிருந்து வெளியே வந்துட்டியா? உன் வாய் எதனால நிறைஞ்சிருக்கணுமா? Laughing church, be a happy church. அதுக்காக கஞ்சா அடிச்ச மாதிரி ரோட்ல சிரிச்சுட்டு போவாத. உன்னை யாராவது போன் பண்ணி பேசி வண்டியில ஏத்தி கொண்டு போய் KMCல சேர்த்துருவாங்க. Be a happy person, happy God. சொல்லிட்டே போனும் போல எனக்கு இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I have to rejoice. I have to rejoice. I want to see my papa very soon. பக்கத்துல அவரை பார்க்கணும்னு என் இதயம் ஏங்கிட்டே இருக்கு அப்படின்னு. ரொம்ப சொல்லாத, அவர் எடுத்துருவார் உன்னை. சும்மா ஒரு லைட்டா சொல்லு, அவரை பார்க்கணும்னு ஏங்கிட்டே இருக்கு. ரொம்ப ஏங்குனே வச்சுக்கோ, கொண்டு போயிருவாங்க. ரொம்ப ஏங்காது. ஆமென் சொல்ல புரியுதா? நான் சொல்ற ஆழம் பேலன்ஸ் புரியுதா உங்களுக்கு? Be happy. I love to see him. நான் அங்க பாக்குறதோட இங்க அவரை ரொம்ப நாள் அவரை முத்தமிட்டு ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றோங்க. நியூ லைஃப் சர்ச்ல என் கூட இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் முத்தமிட்டு ஆராதிக்க ஆசை உள்ளவங்க யாரா இருக்கீங்களா? ஆனா அது ஏக்கமாய் மாத்தாத. உன் ஏக்கமெல்லாம் இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் அவர் வருகை வரைக்கும் இந்த பூமியில் இருந்து கொண்டு கர்த்தர் தந்த நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு சாத்தான் கோட்டைகளை தகர்த்து சபையை கட்டி ராஜ்யத்தை வளர்த்து விசுவாசிய சபையை ஒரு ஆமென் சொல்ல. We have to live and recount the deeds of the Lord. கரங்களை மேல உயர்த்தி என் கூட சேர்ந்து நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து நகைப்போடு அவருடைய செய்கைகளை விவரித்து கொண்டே இருப்பேன். நீங்க சண்டே வந்து சொல்லணும், இன்று பாஸ்டர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். 20 ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத எனக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனி. அது எப்படி சொல்வீங்க? 20 ஆண்டுகளா குழந்தை இல்லாம இப்ப எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாருங்க. அதுக்கே அழுவுற நீ சாத்தானே. What is wrong with the church? சர்ச் எல்லாத்தையும் ஆப்போசிட் பண்ணி போயிட்டே இருக்கு. கம்யூனியன் ஆண்டவர் சொன்னார், இது என் சரீரம், இதை வாங்கி என்ன செய்யுங்கள், புசிங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், நீங்க இதை வாங்கி. நம்மால் பண்ணிட்டான். நீ என்ன புடவை போட்டிருக்க, நீ வெளியே நில்லு. Everything the church changed. கம்யூனியனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. தேவன் தந்து அனுபவிக்க தந்த வசன நிறைவுகளை மாத்தி அவன் கலாச்சார திருத்தத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணி கத்துக்கிட்டான். இப்ப என்ன பார்த்தா அவனுங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியுது. நான் தப்பு இல்ல, நீ தப்பு. நீ பைபிளை திரும்பி முழங்கால் படியிட்டு ஆவியின் துணையோடு திரும்ப படி. உங்க அப்பன் சொல்லி கொடுத்ததை கேட்காத, அந்த அப்பன் சொல்லி கொடுக்கறத கேளு. எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு கேட்டாலும் நீங்க நிறைய பேர் சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்க மாட்டீங்க. எங்க அப்பா சொன்னதை நான் கேட்காம, எங்க அப்பா சொன்னார். எங்க அப்பா யாரு? ஒரு பாஸ்டர். அவருக்கு இருந்த ஞானத்துல அவர் படிச்சார். அவர் சொன்ன சில தப்பெல்லாம் சொன்னா நீங்க எழுந்து வெளியே போயிருவீங்க. ஆனா எனக்கு அவருடைய சமூகத்தின் don't even get into a mold. எங்க அப்பா பெரிய பாரம்பரியமா எனக்கு கற்று தந்தார். அவர் தப்பா கற்று கொடுத்திருப்பார். நீ பைபிள் ஒழுங்கா படி. I learned the Bible myself. I listened to good preachers. நல்ல பிரசங்க யாரோட பிரசங்கத்தை கேட்பேன். எதுவுமே உதலையா என் பிரசங்கத்தை கேட்பேன். Happy God, my happy God, my happy dada, my happy papa, my loving daddy. கையை தட்டும் போது 3 முறை சந்தோஷமா சொல்லு, daddy, daddy. டெய்லி அவர்கிட்ட போய் வந்துட்டியா டாடி. அவர் நேசிப்பார் உன்னை, பட் அவர் உன்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? உன் அழுகை அல்ல, உன் உற்சாகத்தை. எலியேசர் வாப்பா, இவனை போய் நான் டாடின்னு கூப்பிடுவா? இன்னைக்கு பாருங்க, செய்தியும் சிரிப்பு, நீங்களும் சிரிப்பு, நானும் சிரிப்பு. அவன் சிரிக்கிறான பாருங்க, தேர்வானவன். லுக், ஜஸ்ட் லுக். நான் ரொம்ப அவனை எங்க டேடியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு வைங்களேன். ஒரு 2 மாசம் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு வைங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு. 2 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே ஏங்கிட்டு இருக்கேன் டேடியை பார்க்கணும்னு. திடீர்னு டேடி வர்றாரு, இன்னைக்கு ஏர்போர்ட்ல இறங்கி வர்றார். அவர் தூரத்துல வந்தோடனே நல்ல புள்ள, பாசமுள்ள புள்ள, உணர்வு பூர்வமான புள்ள. அவர் அங்கிருந்து
அவன் எதிர்பார்க்கல. இது நல்ல புள்ள, ரொம்ப பக்திமானாகிய வசனத்தில் வேரூன்றி ஊறி போன ஊர்கா. அந்த புள்ள வந்தா எப்படி தெரியுமா வரும்னு சொல்லட்டுமா? வந்துட்டே டேடி, வா வா, கார் நிக்குது வா. நான் உங்களை கேட்கிறேங்க, எந்த நீங்க எல்லாம் அம்மா அப்பாங்க தானேயா, எந்த பிள்ளையினுடைய அசைவ அந்த டேடி விரும்புவார்? இந்த பக்திமானாகிய பிள்ளையினுடைய. வந்துட்டியா வந்துட்டியா, நல்லா இருந்துச்சா பயணம், என்ன கொடுத்தாங்க பிளைன்ல, வா வா வா, அப்படி கேட்கிற பிள்ளையா? இல்ல அப்பா பார்த்தன டேடின்னு கவுத்துறாத. மை இமோஷன்ஸ், என் ஆராதனை அதுதான் என் செய்தியின் ஆராதனை துவக்க. ப்ரோஸ்கூனியா, which means kissing the daddy. 6 நாள் உலகத்துல வேலை செஞ்சு கண்ட நாய் உன்னை பார்த்து குலைச்சு பல உபத்திரவங்களை கண்டு நிம்மதியை தேடி சர்ச்சுக்கு வரும்போது அந்த ஆராதனையில டேடியின் பிரசன்னத்தை உணர்ந்த உடனே மூத்த பிள்ளை எல்லாம் தந்தானை. பாஸ்டர், இந்த வாயை இப்படி ஏத்தி இப்படி இறக்கணும் பாஸ்டர். நீ எப்படியா ஏத்தி இறக்கியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் உணர்வுகள் என் டேடியை ஐயோ சிறியண்டா தொலைஞ்சு. ராமன் சொல்ல மாட்டீங்களா? When I see my heavenly daddy, oh the deep deep love of, என் கண்கள் நிரம்புகிறது, மூக்குல தண்ணி வருது, இதயம் துடிக்கிறது, கால்கள் அவரை காண, என் கால்கள் அவரை காண ஓடி கட்டி அணைக்க துடிக்கிறது. டேடி ரெடியா? டேடின்னு பார்த்து ராமன் சொல்லுமா, what a joy, what a happy day, what a happy day, what a loving day. My Jesus, my daddy is a loving daddy. இந்த பண்டாரத்துக்கே என்ன அப்படி சுமக்க முடியும்னா, உன்னை உண்டாக்கிய தகப்பன். Shall we stand? Payday is coming. சம்பள நாள் வருகிறது. Hallelujah. நீதிமான்கள் சந்தோஷமா இருக்கணுமா? பைபிள் சொல்ல, let the righteous be glad. Hallelujah. 32:11 வாசி முடிச்சிட்டேன். சங்கீதம் 32:11 சீக்கிரம். நீதிமான்களே கர்த்தருக்குள் கவிழ்ந்து விழுங்கள். என்னங்க பக்கத்துல நீதிமானா நீ என்ன செய்யணுமா? அழ சொல்லல, மகிழ்ந்து செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். Why is the church always soaring, always sleeping? Pastor, we are a praying church. Oh hashalare. நீதிமான்கள் எப்படி இருக்கணுமா? ஹாப்பி. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா சத்தமா? நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சம்பள நாள் வருதா? பக்கத்துல என்ன ஒரே சிரிப்பு, சம்பளம் வருது. 30 நாள் வேலை செய்வேன், 31ஆம் தேதி சம்பளம். அந்த 12 மணி லஞ்ச் டைம்ல சாப்பிடுறது கூட சக்கடக்கடக்கணும். என்ன 4 மணிக்கு சம்பளம் கொடுக்கறாங்கன்னா அப்படி இதயமெல்லாம் வீட்டுக்கு போலாமா, எனக்கு ஷாப்பிங் போலாமா, அது பண்ணலாமா, பாஸ்டர் காணிக்க கொடு, அது ஓகே, அது விட்டுறேன். We are so happy because the payday is coming. பலவித உபத்திரம் வரும்போது அதை மிகுந்த சந்தோஷம். Happy church. பக்கத்துல we are a very happy church. இஷ்டமா? வா சிரிக்கலாம். கஷ்டமா? உங்களுக்கு தனி இடம் தரும். அழுது புலம்பி திட்டி I'm happy. கரங்களை மேல உயர்த்தலாம். Oh the deep. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு அடி மட்டும். I just felt the song. கையை கீழே போட்டுருங்களேன். நேற்றுக்கு ராத்திரி அந்த பாட்டு
நான் ஈலம் பைபிள் இன்ஸ்டிடியூட் நியூயார்க் மாநகரத்துல படிக்க போகும்போது எங்க சேப்பல் 11 o'clock 12 மணிக்கு சாப்பாடு, 11 மணிக்கு சேப்பல். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க வர்ஷிப் டீம். ஒரு செமஸ்டர் வர்ஷிப் டீம் என்ற கிளாஸ் நான் எடுத்தேன். அமேன் சொல்ல மாட்டீங்க. ஆராதனை படிச்சேங்க. அது இங்கெல்லாம் அமெரிக்கால. அந்த கிருபை கர்த்தர் கொடுத்தாரு. நிறைய பாடுவோம். அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு கடவுளே அங்க படிச்சதெல்லாம ஒரு கிருபை ஆராதனை கொடுத்தனாலதான் உலகமெங்கும் தமிழ் மக்கள் நடுவில் ஆராதனை வீரன் என்ற பெயரை பெற்றேன். எங்கேயா போய் பிரசங்கம் பண்ணி முடிச்சா திருப்பி பாட்டு பாடணுவான். அதனால இப்ப பாட்டு பாட்டு நிறுத்தி போட்டேன். வசனத்தை கேளு. ஆமென். பட் ஐ யூஸ்ட் டு சிங் தட் சாங். 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த பாடல் பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நியூ லைஃப் சர்ச்சை ஒரு பாட்டில் நடத்துறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க சமீப காலம் நீரன் சொந்தம் நீரன் பக்கம் 30 years சாங். 30 yearsக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சர்ச்ல அந்த பாட்டை பாடணும். எனக்கு எவ்வளவு பேர் எஸ்எம்எஸ் பண்ணி பாஸ்டர் அந்த பாடுற இன்னும் 2 முறை பாட மாட்டீங்களா, எங்க இருதயத்துக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு கேட்டேன். ஸோ இந்த நாள்ல இன்னத்துக்கு ராத்திரி கடவுளை இதை கேட்டேன்னா இதை என்னுடைய இதுல டவுன்லோட் பண்ணி ஒரு 50 வாட்டியாவது கேட்டிருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் இதயம் மகிழ்ச்சியினால நிறைஞ்சது. Oh, the deep, deep love of Jesus, vast, unmeasured, boundless, free, rolling as a mighty ocean in its fullness over me, underneath me, all around me is the current of thy love, leading onwards, leading onwards, leading homeward to thy glorious rest above. கரங்களை மேல உயர்த்தலாமா? டாடி, எவ்வளவு அன்பு, ஆச்சரியம், எவ்வளவு நிறைவு. ஒரு பெரிய சம்பள நாள் வருகிறது. The payday is coming. தகுதி இல்லாதவங்களை கூட தகுதி உள்ளவங்களுக்கு மேல அழகு பார்க்கிற காருண்ய வெடிப்புகளை நாங்க பார்க்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை வந்த எல்லா குடும்பங்களையும் உங்க நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். உபாகமம் 28 எல்லா அனுகிரகங்களும் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அனுகிரக வாக்கு தத்தங்களும் ஆமேன் சொல்லி பெற்றுக் கொள்வார்களாக. ஆமென்றும் ஆமேன் என்றும் பெற்றுக் கொள்வார்களாக. டாடி, எல்லா நிலையிலும் எங்க பிள்ளைகளை உயர்த்துங்க. எல்லா தடைகளும் உடைந்து போயிடட்டும்பா. எல்லா தீங்குகளும் விலகி நிற்பதாக. ஆச்சரியத்தின் மேன்மைகள் எங்க பிள்ளைங்க மேல வந்து பலிக்கட்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாள் வந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சி பூத்தவர்களாய், ஆனந்த தைலம் கொண்டவர்களாய், உபத்திரவங்கள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணிக்கொள்ளுகிற கிருபை எங்கள் எல்லாருக்கும் சபையாய் தாங்கப்பா. We will not waste one day. Every day shall be a happy day for you. அப்படியே எங்க பிள்ளைங்களை நடத்திருங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். வெற்றியோடு நடத்துங்க. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும்